போன் தலைமுறையில குடும்ப சொத்துல என் பங்கு என்ன அப்படின்னு கேட்டு, அதிலும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு என்று கணக்கு போட்டு, எனக்கு பிடித்ததுதான் வேண்டும் என்று உடன் பிறந்தவர்களின் விருப்பம், சூழ்நிலை, பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் நமக்கு இதுதான் சரியானது என்று தேர்வு செய்தவர்களின் தற்போதைய உண்மை நிலையை இன்று நம் கண்களை திறந்து அறிய வேண்டியது அவசியம். அப்போது புரியும் சாமர்த்தியம் பெரிதா அல்லது யதார்த்த மனம் பெரிதா என்று. திருமறையில் ஆபிரகாம் என்ற ஆதி தகப்பனார் நிலத்தை பங்கிடும் சூழலில் புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்கும் உரிமையை தன் சகோதரன் லோத்துவுக்கு வழங்குகிறார். அவரும் கண்களுக்கு இனிமையான பூமியை தேர்வு செய்கிறார். லோத்து எடுத்த மீதியில் ஆபிரகாம் பயணிக்கிறார். இதன் இறுதி நிலை வரலாறு நாம் அறிந்ததே. ஆபிரகாம் தன் சந்ததியோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். லோத்து தாமே தேர்ந்தெடுத்த பூமியில் வாழவே முடியாமல் ஊரை விட்டே ஓடிப்போனார். உண்மையில் நம் சொத்தை பெற்றுக்கொள்வதில் தவறில்லை. ஆனால் உடன் பிறந்தவர்களின் நிலையறிந்து அறத்தோடு செயல்படுவதே என்றும் ஆசீர்வாதம் பெறும். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா? நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் ஆபிராம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்றார்.